வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு சப்பாத்திக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு சைட் டிஷ் ப்ரோக்கோலி கிரேவி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சப்பாத்தி மொறு தோசையில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம், இலை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா ஒரு தடவை வறுத்துட்டு பெரிய வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சீக்கிரமாக வணங்கட்டும், அதுக்காக தேவையான உப்பை நான் இப்போயே போடுறேன். தக்காளி வந்து குட்டி தக்காளியாக 2 தக்காளி நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். அதோட மின்ட் இலையும் கொத்தமல்லி இலையும் வந்து நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 சிட்டிகை, கொஞ்சமாக சீரகம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஃபுல்லாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 1 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, 1 1/4 டீஸ்பூன் போடுறேன். அதோட கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ப்ரொக்கோலி வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். அதையும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரொக்கோலி கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நம்ம ஒரு 3/4 டம்ளர் வந்து தண்ணி அப்படியே தெளித்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் வெந்துட்டுருக்கும். ப்ரொக்கோலி சீக்கிரமாகவும் வெந்துடும், ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும் வேகிறதுக்கு. காயிலிருந்து தண்ணி விடும். நம்ம வெங்காயம் தக்காளி அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே விடும். அதனால் தண்ணி சரியாக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன தேங்காய் அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் வந்து நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை அரைச்சி பால் எடுத்து வச்சாலும் சரி. அதோட ஒரு 7 8 முந்திரி பருப்பு வந்து தனியாக மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் பாலும் முந்திரி பருப்பும் நான் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் பால் முந்திரி இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நம்ம சப்பாத்தியில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா அந்த மணமும் அந்த வாசனை அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், ப்ரொக்கோலி வந்து நல்லா வெந்துருச்சு. 2 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு மூடி வச்சு இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு. மீறி போனால் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் முந்திரி பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. வெறும் முந்திரி மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றினாவே போதும், திக்னஸ் கிடைக்கும். தேங்காய் வேண்டாதவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா அந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சு இறக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சப்பாத்திக்கு வச்சுக்கிறேனால இது மெயினாக சப்பாத்திக்கு தான் இந்த சைட் டிஷ்ஷு. சாப்பாட்டுக்கு சாதத்துக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் சப்பாத்திக்கு வந்து ஸ்பெஷலாக இது சப்பாத்தியோட சைட் டிஷ் தான் இது. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி நான் 1 நிமிஷம் விட்டுருக்கேன், கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சும்மா ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். நல்ல சூப்பரான சுவையான ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப ஆப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.